ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு 3.7ல இருக்கும். இது கொஞ்சம் தியரி கொஸ்டின். ஸோ கண்டென்ட் நிறைய காப்பி பேஸ்ட்லாம் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு இட் டுக் சம் டைம். ஓகே, ஸோ சாரி ஃபார் த டிலே. இதில் போன வீடியோவில் சப்ஸ்கிரைப் கேட்டார் என்ன வீடியோ இன்னும் வரலன்னு. ஸோ ஹாப்பி தட் பீப்புள் ஆர் ஃபாலோயிங். யார் ஃபாலோ பண்ணாலும் வெரி ஹாப்பி ஃபார் தட். குட், கண்டினியூ டு சப்போர்ட் பை சப்ஸ்கிரைபிங். ஓகே ஓகே, இந்த கொஸ்டின் பேர்லாம் டிஃபைன் கண்டக்டிவிட்டி அப்படின்றாங்க. அப்படியே பார்ட் பை பார்ட்டா போயிடலாம். ஃபர்ஸ்ட் கண்டக்டிவிட்டினா என்னன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. அதான் இங்க எழுதி வச்சிருக்கேன். கண்டக்டிவிட்டி ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. சார் ரெசிஸ்டிவிட்டினா என்ன சார் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா, அதுவும் தான். பட் ரெசிஸ்டிவிட்டினா என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க 10th. அதுல ரோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெசிஸ்டிவிட்டி, ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஏ பை எல்னு வருமா? அதுதான் ரெசிஸ்டிவிட்டியோட ஃபார்முலா. ரோ இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஏ பை எல். அதோட ரெசிப்ரோக்கல் தான் கண்டக்டிவிட்டி, விச் இஸ் கே. இங்க அதான் போட்டிருக்கேன் 1 பை ரோ. அப்ப என்னது கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா வந்து எல் பை ஆர் ஏ. எல் பை ஆர் ஏ தான் வந்து கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா. சரிங்களா? அதுதான் தியரியில சொல்லியிருக்காங்க. அதாவது கண்டக்டிவிட்டியோட மீனிங்கோட சொல்லியிருக்காங்க, டெஃபினிஷனோட சொல்லியிருக்காங்க. நான் வந்து அதோட கான்செப்ட் சொன்னேன், அவங்க டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. கண்டக்டிவிட்டினா என்னது? கண்டக்டன்ஸ் எப்போ 1 சென்டிமீட்டர் லென்த், மேல எல் வந்து 1, ஏரியா கீழே இருக்க ஏரியா 1 இருக்கிறப்போ இது ரெண்டும் கேவும் இதுவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்றாங்க. எல்லுக்கு 1 போட்டீங்கன்னா ஏக்கு 1 போட்டீங்கன்னா என்ன வரும்? இது ஆக்சுவலா கப்பான்னு சொல்லுவோம். கண்டக்டிவிட்டிஸ் கப்பா 1 பை ரோன்னு வரும். கரெக்டா? அதான் சொல்றாங்க. அடுத்து ஸோ டிஃபைன் கண்டக்டிவிட்டி பார்த்தாச்சு. கண்டக்டிவிட்டி ஆஃப் அ சொல்யூஷன் அட் கிவன் கான்சன்ட்ரேஷன் இஸ் கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ் அடுத்து என்னன்னு பார்க்க போறோம். கண்டக்டிவிட்டி பார்த்தாச்சு. கண்டக்டன்ஸ்னா என்னதுன்னா, கண்டக்டிவிட்டி நான் என்ன சொன்னேன்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டின்னு சொன்னேன். அப்ப கண்டக்டன்ஸ் என்னது? ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி வந்து மேல எழுதின கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டிங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. கண்டக்டன்ஸ்ங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கண்டக்டிவிட்டி கண்டக்டன்ஸ் 3 பார்த்தாச்சு. ரெசிஸ்டிவிட்டி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ மேல பார்த்துருந்தோம். ரெசிஸ்டிவிட்டியோட ஃபார்முலா 1 பை கே போட்டு பண்ணியிருந்தோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை கே. ரோக்கு பதிலாக 1 பை எல் 1 பை கே போட்டிருக்கேன், எல்இ வந்திருக்கும். அதோட ரெசிப்ரோக்கல், இதோட ரெசிப்ரோக்கல் தானே கண்டக்டன்ஸ் ஜி. கண்டக்டன்ஸுக்கு ஜின்னு போடுவோம். இதோட ரெசிப்ரோக்கல் வரும், விச் இஸ் கே ஏ பை எல். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டிவிட்டி வேணும்னா கண்டக்டிவிட்டி வேணும்னா ரெசிஸ்டிவிட்டியை கண்டுபிடிச்சு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க. கண்டக்டிவிட்டி வேணும்னா கண்டக்டன்ஸ் வேணும்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க. நான் சார் குழப்புறீங்க அப்படின்றீங்களா? திருப்பி சொல்றேன். ரெசிஸ்டிவிட்டி எடுத்துட்டு ரோ எடுத்து அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 பை ரோ கண்டுபிடிச்சீங்கன்னா யூ வில் கெட் யுவர் கண்டக்டிவிட்டி, விச் இஸ் கப்பா. ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 1 பை ரெசிஸ்டன்ஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் கண்டக்டன்ஸ், விச் இஸ் ஜி. ஓகேவா? இது போதும். இதுக்கு மேல பார்த்தா திருப்பி வீடியோ பாருங்க, ஒரு தடவை புரிஞ்சிடும். அடுத்து கண்டக்டிவிட்டி வீக் எலக்ட்ரோலைட் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் எப்படி டிகிரீஸ் ஆகுதுன்னு கீழே டீட்டெயிலா பார்ப்போம். அப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். மோலார் கண்டக்டிவிட்டி கொஸ்டினோட அடுத்த பார்ட் வந்து மோலார் கண்டக்டிவிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு மோல் எடுத்து பண்றப்போ வர கண்டக்டிவிட்டி மோலார் கண்டக்டிவிட்டி. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும். மோலார் கண்டக்டிவிட்டி இஸ் a concentration of volume containing 1 mole of electrolyte kept between the electrodes. எலக்ட்ரோட்ஸ் இடையில ஒரே ஒரு மோல் ஆஃப் எலக்ட்ரோலைட் வச்சு பண்றதுக்கு பேரு மோலார் கண்டக்டிவிட்டி. அதுல ஆக்சுவலா ஃபார்முலா இதான் நோட்டேஷன். இந்த மாதிரி டெல்டா மாதிரி போட்டு எம் டெல்டா எம் சொல்லுவோம். ஆனால் க்ளோஸ் பண்ண மாட்டோம். டெல்டா எம் இஸ் ஈக்குவல் டு கேஏ பை எல். இப்போ எல் வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கிறப்போ ஏரியா ஏ வில் பி ஈக்குவல் டு வால்யூம் ஆகும். ஸோ மோலார் கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு கேவி. இதான் ஃபார்முலா மோலார் கண்டக்டிவிட்டி. அடுத்து லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அடுத்து படிப்பீங்க. வில் கம் டு தட் லேட்டர். ஸோ இதுக்கும் இந்த மோலார் கண்டக்டிவிட்டிக்கும் கான்சன்ட்ரேஷன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இம்பார்ட்டன்ட் கிராஃப். இந்த கிராஃப் என்ன சார் சொல்லுது அப்படின்னா, கேசிஎல். கேசிஎல்ங்கிறது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டா வீக் எலக்ட்ரோலைட்டா? இட் இஸ் அ ஸ்ட்ராங். ஏன்னா கேசிஎல் அப்படியே போட்டீங்கன்னா அயான்ஸை ஈஸியா பிரிஞ்சிடும். எப்படி பிரியும்? கே பிளஸ் சிஎல் மைனஸ்ல இப்படி பிரிஞ்சிச்சுன்னா இட் இஸ் அ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இது பாத்தீங்கன்னா பார்ஷியலா தான் அயனைஸ் ஆகும், அப்போ வீக். ஆக்சுவலா இது எப்படி பிரியும்னா CH3COO மைனஸும் H பிளஸும் பிரியும். அது வீக் எலக்ட்ரோலைட், இது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் வீக் எலக்ட்ரோலைட் தேர் வில் பி a very large increase in conductance. கிராஃப் பாருங்க. கான்சன்ட்ரேஷன் நீங்க குறைக்க கண்டக்டன்ஸ் கூடிக்கிட்டே இருக்கு. கண்டக்டன்ஸ் கூடுதுன்னா அது நல்ல கண்டக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. ஏன் ஷேர் பண்ணும் அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் குறைக்க
கான்சன்ட்ரேஷனை நீங்க குறைக்கிறீங்க அப்படின்னா நீங்க டைல்யூட் பண்றீங்க. டைல்யூட் பண்றப்போ இதுல வந்து பார்ஷியலா தான் அயனைஸ் ஆயிருக்கும். ஸோ நீங்க டைல்யூட் பண்றப்போ நிறைய அயான்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ உங்களுக்கு நல்லா கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? தேர் இஸ் அ வெரி லார்ஜ் இன்க்ரீஸ் இன் கண்டக்டன்ஸ் வித் எஸ்பெஷலி நியர் இன்ஃபைனைட் டைல்யூஷன். ஏன்னா நம்பர் ஆஃப் அயான்ஸ் கூடும். நீங்க போட போட அது ரியாக்ட் ஆகி பார்ஷியல் அயனைஸ் வந்து நல்லா அயனைஸ் ஆரம்பிக்கும். அதனால இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு ஆல்ரெடி நல்லா பிரிஞ்சிருச்சு. அப்புறம் நீங்க என்னதான் கான்சன்ட்ரேஷன் டைல்யூட் பண்ணாலும் அயான்ஸ் மாற போறது இல்ல. அதனால ரொம்ப சேஞ்ச் கம்மியா தான் இருக்கும். தட்ஸ் ஒன்லி ஸ்மால் இன்க்ரீஸ் இன் கண்டக்டன்ஸ். எதனால? பிகாஸ் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா கம்ப்ளீட் ஆல்ரெடி டிசோசியேட் ஆயிருச்சு, அயான்ஸா பிரிஞ்சிருச்சு. அங்க திருப்பி அயான்ஸா ஃபார்ம் பண்றது அங்க இடமே இல்லை. ஆளே இல்லையே. ஆளே இல்லாத கடைக்கிட்டே எப்படி ஆத முடியாது. அந்த மாதிரி தான் நம்பர் ஆஃப் அயான்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆன் டைல்யூஷன். அதனால மாறாது, பெருசா மாறாது. அதனாலதான் கிராஃப்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு ஒரு சின்ன ஸ்லோப் மட்டும் இருக்கு. வீக் எலக்ட்ரோலைட் நல்ல சேஞ்ச் இன் கண்டக்டன்ஸ் இருக்கு. கண்டக்டன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னா வீக் எலக்ட்ரோலைட் ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா உங்களால கண்டக்டன்ஸை கான்சன்ட்ரேஷன் வச்சு நல்லா சேஞ்ச் பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். கிளியரா? ஓகே கைஸ், வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.